அபராஜிப் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதில் நாம் திருவாண்டாள் இயற்றிய திருப்பாவை 20ஆம் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை காண்போம். பாடல்: முப்பத்து மூவர் அமரர்க்கு முன்சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய், செப்பமுடையாய் திரளுடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய், செப்பன்ன மென்முலைச் செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய், திருவே துயிலழாய், உக்கமும் தட்டொளியும் தந்து உண்மழாளனை, இப்போதே எம்மை நீராட்டேலோ ரெம்பாவாய். இதன் விளக்கம் என்னவென்றால், இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனின் உயர்ந்த நிலையும் கருணையும் அழகாக எடுத்துரைக்கிறார். குழந்தைகளே, இன்னொரு புனிதமான மார்கழிக் காலை பனி மெதுவாக பூமியை தொடுகிறது. மரங்களில் பறவைகள் கீச்சென்று பாடுகின்றன. அந்த அமைதியான நேரத்தில் ஆண்டாள் நமக்கு ஒரு அழகான கதை சொல்ல வருகிறாள். ஒரு நாள் வானுலகத்தில் இருக்கும் 33 தேவர்கள் மிகவும் கவலையுடன் இருந்தார்கள். அவர்களுக்கு உதவி தேவை. அப்போது எல்லோரும் ஒரே குரலில் சொன்னார்கள், நம்மை காக்க யார் இருக்கிறார்? அந்த நேரத்தில் அவர்களுக்கு முன் ஒரு அழகான ஒளி தோன்றியது. அது யார் தெரியுமா? நம்ம கண்ணன். கண்ணன் தேவர்களின் முகத்தை பார்த்தவுடனே அவர்களின் துன்பத்தை உணர்ந்தான். அவன் மெதுவாக சிரித்தான். அந்த சிரிப்பே தேவர்களின் கவலையை அகற்றிவிட்டது. பயப்படாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்ன மாதிரி அனைவருக்கும் தோன்றியது. கண்ணன் அனைவருக்கும் கேட்கும் முன்பே உதவி செய்பவன். சின்னவர்க்கும் பெரியவர்க்கும் ஒரே அன்பு, எல்லோருக்கும் சமமான கருணை. தேவர்களுக்கு தேவையான அனைத்தையும் மகிழ்ச்சியோடு கொடுத்தான் கண்ணன். இந்த கதை மூலம் ஆண்டாள் நமக்கு என்ன சொல்லுறாங்க தெரியுமா? இறைவன் எல்லோரையும் கவனிப்பான். நம்ம சின்ன பிரச்சனை கூட அவனிடம் பணிவோடு கேட்டா நமக்கு உதவி நிச்சயம் வரும். கண்ணன் அருளால் தேவர்களின் கவலை போயிற்று. வானுலகம் முழுக்க மகிழ்ச்சி நிறைந்தது. குழந்தைகளே, நாமும் எப்போதாவது கவலையாயிருந்தா கண்ணனை நினைச்சு நல்ல மனசோட நம்பிக்கையோடு இருந்தா கண்ணன் நம்மையும் நிச்சயம் காப்பான். இதுவே இந்த திருப்பாவை பாசுரம் 20 நமக்கு சொல்லும் அழகான செய்தியாகும். வாழ்வில் என்றும் சிறந்த மனிதனாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு வாழ்வில் பொறுமையுடன் இருப்போம், பொறுப்புடன் இருப்போம். மேலும் இது போன்ற அனைத்து பாசுரத்தின் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.